அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அன்னை அபிராமியின் அருளால் இதை கேட்கும் அனைவருக்கும் 16 செல்வங்களான கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் தோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுக்கபாணி அருள்வாமி அபிராமியே. இந்த 16 செல்வங்களும் கிடைக்கப் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து இன்று நாம் மயிலாடுதுறை அருகே திருக்கடவூரில் அமைந்துள்ள அருள்மிகு அமிர்த கடேஸ்வரர் அபிராமி திருக்கோயிலை பற்றி அறிய உள்ளோம். தாரமற் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதுமென் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன் நாம் விநாயகரை வழிபடுவது தானே வழக்கம். ஆனால் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் முன் விநாயகரை வழிபட மறந்ததால் விநாயகர் அந்த அமிர்த குடத்தை இப்பூலோகத்தில் உள்ள இந்த தலத்திற்கு கொண்டு வந்து மறைத்து வைத்தார். எனவே அவர் கள்ள வாரணராக அழைக்கப்பட்டு வருகிறார். அந்த அமிர்த குடமே பிற்காலத்தில் லிங்கமாக மாறி அமிர்த கடேஸ்வரராக இத்தலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம். அமிர்த கடேஸ்வரரை தரிசிப்போர் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் என்பதால் பக்தர்கள் சஷ்டியப்த பூர்த்தி முதல் சதாபிஷேகம் வரை இக்கோவிலில் செய்து கொள்கிறார்கள். திருக்கடையூர் என்றதும் நமக்கெல்லாம் முதலில் நினைவுக்கு வருவது என்ன தெரியுமா? மார்க்கண்டேயர், பெரிய சிவபக்தர். அவருக்கு 8-9 வயது இருக்கும்போது அவருடைய அப்பா அவருக்கு மிருத்யுஞ்சய் மந்திரத்தை உபதேசித்து, மகனே, உனக்கு 16 வயது வரை மட்டுமே ஆயுள் என்று விதி எழுதப்பட்டுள்ளது. அதுவரைக்கும் சிவனை மறக்காமல் தினமும் சிவபூஜை செய்து முழு மனதையும் செலுத்தி அன்பு செய்து இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். அவரது இறுதி நாளன்று யமன் பாசக்கயிற்றால் மார்க்கண்டேயனை பிடிக்க வரும்போது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுக பற்றி கொண்டார். நார்மலா யம கிங்கணர்கள் தான் வர வேண்டும். ஆனால் சிவபக்தரான இவரது உயிரை எடுக்க யமன் தானே வந்தார். அவர் வீசிய பாசக்கயிறு லிங்கத்தின் மீதும் விழுந்தது. லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்ட பரமசிவன் யமனை வீழ்த்தி மார்க்கண்டேயனை காத்தார். பாசக்கயிறு லிங்கத்தின் மீது விழுந்த தழும்பையும் லிங்கத்திலிருந்து சிவன் வெளிப்பட்ட போது ஏற்பட்ட பிளவையும் இன்றும் நம்மால் தரிசிக்க முடியும். மார்க்கண்டேயருக்காக இத்தலத்து ஈசன் யமனை உதைத்து தள்ளியதால் அவர் கால சம்ஹார மூர்த்தியாக இங்கு அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். மரணத்திற்கே மரணம் கொடுக்கப்பட்ட இடம்தான் திருக்கடையூர். மரணத்தை விட மரண பயம்தான் மிகவும் கொடூரமானது. எனவே அந்த மரண பயத்தை நீக்கி நல்ல நிலையிலே இறைவனை சிந்தித்தபடியே
நமது மூச்சு காத்து பிரியக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை நமக்கு தரக்கூடிய தலமாக இத்தலம் இருக்கிறது. இங்கே கால சம்ஹார மூர்த்தி இந்த தலத்தின் விசேஷ மூர்த்தியாக தெற்கு பார்த்தபடியாக அனைவருக்கும் யம பயம் நீக்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். திருக்கடையூர் தலத்திலே இருக்கக்கூடிய அபிராமி அம்மனை வழிபட்ட ஒரு அடியவர் கதைதான் இது. ஒரு 300-400 வருடங்களுக்கு முன் தஞ்சையை மராத்திய மன்னரான சரபோஜி மன்னர் ஆண்டு வந்தார். ஒரு தை அமாவாசை நாளில் மன்னர் இத்தலத்திற்கு அருகில் இருக்கும் நதியில் குளித்துவிட்டு இங்கே சுவாமியையும் அம்மனையும் தரிசனம் செய்ய வந்தார். அப்போது சுப்பிரமணிய பட்டர் அம்மன் முன் அமர்ந்தபடியே தியானம் செய்து கொண்டிருந்தார். அம்பிகையின் மீது அதீத பற்று கொண்டதால் பின்னாளில் இவர் அபிராமி பட்டர் என அழைக்கப்பட்டார். மன்னரின் வருகையை பார்த்து கோவில் வளாகமே அல்லோலப்பட்டது. ஆனால் அபிராமி பட்டர் மட்டும் அம்பிகையின் முக அழகை தரிசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மன்னர் அவரிடம், இன்று தை அமாவாசை நாள், நீங்கள் எந்த தியானத்தில் இருக்கிறீர்கள் என கேட்டார். அமாவாசை என்ற சொல் காதில் பட்டவுடன் தனது எதிரே 1000 மடங்கு பிரகாசத்துடன் ஒளிந்து கொண்டிருந்த அத்தேவியின் முக அழகை பார்த்த அபிராமி பட்டர், இன்று அமாவாசை நாள் என்று யார் சொன்னது? இன்று முழு பௌர்ணமி ஆயிற்றே என்று கூறினார். மன்னருக்கும் பட்டருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது. இன்று அமாவாசை தான், இன்று பௌர்ணமி தான் என்று. சரி, இன்று பௌர்ணமி என்றால் அதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் என கேட்டார் மன்னர். தேவியின் சன்னதியில் உட்கார்ந்து அவள் முகத்தையே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தது எவ்வாறு பொய்யாக முடியும்? எப்படியாவது தேவி இதை நிறைவேற்றி தருவாள் என்று நினைத்தார். போட்டிக்கும் தயாரானார். ஒரு மண்டபத்திலே ஒரு உரி கட்டி அதன் மேலே அவரை உட்கார வைத்து கீழே நெருப்பையும் கொளுத்தி வைத்தார்கள். இன்று சந்திரன் அவசியம் வரணும். அவர் வந்துவிட்டால் உங்களை இந்த உரியில் இருந்து இறக்கி விடுவார்கள். ஒருவேளை நீங்கள் சொன்னது பொய்யானால் இந்த நெருப்பின் வெப்பத்தால் இந்த உரி எரிந்து அதுவே உமக்கு தண்டனையாக இருக்கட்டும் என்று ராஜா சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அன்பினால் மானசீகமாக அவளை பூஜித்து அம்பிகையின் அனைத்து சிறப்பினையும் தமிழ் மொழி வாயிலாக 100 பாடல்களாக பாடத் தொடங்குகிறார். அதனை நாம் அபிராமி அந்தாதி என்று சொல்கிறோம். அந்தாதி என்பதை அந்தம் பிளஸ் ஆதி என்று பிரிக்கலாம். அதாவது ஒரு பாடல் எந்த சொல்லில் முடிகிறதோ அதையே வைத்து அடுத்த பாடல் தொடங்கும். இப்படியாக அவர் இறுதி பாடலான 100வது பாடலை பாடும்போது எல்லாம் வல்ல அபிராம சுந்தரி அவர் கண்களுக்கு மட்டும் தெரிய ஆகாசத்திலே காட்சி தந்தாராம். அவளுடைய திருச்செவியில் இருந்த தாடங்கம், அதாவது தோடை எடுத்து ஆகாசத்தில் வீச அந்த தாடங்கமான ஆபரணம் முழு சந்திரனாக உருமாறி அங்கே கூடியிருந்த அனைவருக்கும் பார்க்கும்படியாக சந்திர தரிசனமாக கிடைத்ததாம். அபிராமி பட்டர் சொன்னது போலவே அன்று பௌர்ணமியாக ஒளிர்ந்தது. இப்படியாக அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றி காட்டிய அற்புதம் வாய்ந்த தலம்தான் திருக்கடவூர். அப்படிப்பட்ட அபிராமியை பற்றி எனது சிறு வயதில் என் பக்கத்து வீட்டு மாமா சொல்ல கேட்ட ஒரு பாடலை இதோ உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அம்மா அம்மா அபிராமி, அகிலாண்டேஸ்வரி அபிராமி, ஹரிசோதரி ஸ்ரீ அபிராமி, அரணார் மகிழ்ந்திடும் சிவகாமி. அம்மா அம்மா அபிராமி, அகிலாண்டேஸ்வரி அபிராமி, அந்தமும் ஆதியும் இல்லாதவளே, அந்தாதிக்கு பொருள் ஆனவளே, அகில புவனமும் உனதருளே, அன்புடனே எம்மை ஆண்டருளே. அம்மா அம்மா அபிராமி, அகிலாண்டேஸ்வரி அபிராமி, அண்ட பிண்டங்களில் உன்னாட்சி
தகிய மதுரை மீனாட்சி ஆண்டருள்வாயம்மை காமாட்சி ஆதியந்தம் இல்ல விசாலாட்சி அம்மா அம்மா அபிராமி அகிலாண்டேஸ்வரி அபிராமி இமவான் பெற்ற திருமகளே இகபர சுகம் எமக்கீந்தருளே ஈஸ்வரி தாயே மலைமகளே ஈன ஜன்மம் கடை தேற்றருளே அம்மா அம்மா அபிராமி அகிலாண்டேஸ்வரி அபிராமி உலகமளந்தவன் சோதரியே ஊழ்வினை மாற்றி அருள் புரியே ஊர்வ தாண்டவ நாயகியே உலகினில் உன்னை அன்றி ஒன்றும் இல்லையே அம்மா அம்மா அபிராமி அகிலாண்டேஸ்வரி அபிராமி எப்போதும் உன் திருநாமம் ஏதும் என்னை கண் பாரம்மா ஏகம் தவிர்த்தாண்டருளம்மா ஏழை நான் உன் மகளம்மா அம்மா அம்மா அபிராமி அகிலாண்டேஸ்வரி அபிராமி ஐங்கரன் தாயே அபிராமி ஐந்தொழில் செய்திடும் சிவகாமி ஒய்யாரி சுந்தரி ஓம்காரி ஒப்புனக்கில்ல சிங்காரி அம்மா அம்மா அபிராமி அகிலாண்டேஸ்வரி அபிராமி ஒன்றாய் பலவாயிருந்தவளே ஓம்காரத்தின் உட்பொருளே ஔஷத நாயகி அபிராமி அம்புலி காட்டிய அபிராமி அம்மா அம்மா அபிராமி அகிலாண்டேஸ்வரி அபிராமி ஹரிசோதரி ஸ்ரீ அபிராமி அரணார் மகிழ்ந்திடும் சிவகாமி அம்மா அம்மா அபிராமி அகிலாண்டேஸ்வரி அபிராமி அகிலாண்டேஸ்வரி அபிராமி அகிலாண்டேஸ்வரி அபிராமி. இப்படியாக திருக்கடியூரின் சிறப்புகள் பற்றி சொல்லிக்கொண்டே செல்லலாம். யமபயத்தை கடக்க உதவும் ஊர் என்பதால் கடவுர் ஆயிற்று. 1000 வருடம் பழமையான கோவில். சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். வருஷத்தில் 365 நாட்களும் கல்யாணம் நடக்கும் கோவில் இக்கோவில் தான். நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் இந்த கோவிலில் விதி வேலை செய்யாது என்று சொல்கிறார்கள். விதியை வழிநடத்தும் நவகிரகங்கள் இந்த கோவிலில் கிடையாது. நவகிரகங்கள் இல்லாத கோவில் இதுதான் என நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலை அனைவரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று அமிர்த கடேஸ்வரர் மற்றும் அன்னை அபிராமியை தரிசித்து ஆசி பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.